முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி அந்த பழமொழியோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஐயா இருந்தாரு. பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அழகான பூசணி கொடி படர்ந்து விரிஞ்சிருந்துச்சு. அந்த கொடியில வந்து ஒரு அருமையான பூசணிக்காய் விளைஞ்சிருந்துச்சு. அப்ப இந்த ஐயா என்ன பண்ணாரு, அந்த பூசணிக்காய அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாம திருடிட்டாரு. திருடிட்டு வந்தது எப்படியோ அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அப்புறம் ஊர் முழுக்கவே தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பூசணிக்காய் திருடர் பூசணிக்காய் திருடர்ன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா அவங்களுக்கு பசங்க இருந்தாங்க. அப்புறம் பேரம்பேத்தி எல்லாமே வந்துட்டாங்க. ஒரு நாள் வந்து ஒரு ஐயா வந்து வழி கேட்குறாரு. ஒரு கோவிலுக்கு போறதுக்கு வழி கேட்குறப்போ பக்கத்து தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்னன்னு சொல்லி சொல்றாங்க, பூசணிக்காய் திருடுற வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு 3வது வீட்டில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பேரன் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னடா இது, நம்ம தாத்தா வந்து எப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தப்பு வந்து இப்போ வரைக்கும் அந்த பேர்ல இருக்கே, என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் அந்த பேரன் கேட்குறாரு, இப்படி எங்க தாத்தா தப்பு பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்னங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என்னங்க ஐயா பண்றது அப்படின்னு கேட்கும் போல அந்த முனிவர் சொன்னாரு, சரி நீ தினமும் ஒரு 100 பேருக்கு நீங்க வந்து அன்னதானம் போடுங்க, சாப்பாடு அன்னதானம் போடுங்கன்னு சொல்லி சொன்னதையும், சரி என்னடா இது சம்மந்தம் இல்லாம இவர் சொல்றாரே அப்படின்ட்டு இந்த பேரன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாரு, அன்னையிலிருந்து டெய்லியும் 100 பேத்துக்கு அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு. ஏதாச்சும் கடை வீதிக்கு போயிருக்கிறப்ப என்னாச்சு, அதே மாதிரி இன்னொரு அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் கேட்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, தினமும் நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் போடுறாரு இல்லைங்க, அந்த வாரி வழங்கும் வள்ளல், அவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்க கேட்குற அட்ரஸ் வந்துரும்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆஹா, எப்படி பார்த்தீங்களா, சாப்பாடு போட்டதையுமே ஒரு நல்ல விஷயம் செஞ்சதையுமே கெட்ட விஷயம் வந்து மறைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து அப்போ கெட்டது செஞ்சுட்டா, கெட்டது ஏதாவது நம்ம செஞ்சுட்டோம்னா நல்லது செஞ்சா அதை மறந்துடலாமா? அப்படி இல்லைங்க அர்த்தம். நல்லது செஞ்சா என்னைக்குமே நினைவுல வச்சிருப்பாங்க அப்படிங்கறது அர்த்தம். முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சது. பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.